தனுஷு ராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா அது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக இருந்திருக்கலாங்க. ஆனால் இனிமேல் நிலைமை மாறப்போகுதுங்க. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மேலே இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்கள் குலதெய்வத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குலதெய்வத்தோட பேரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும். கமெண்ட் செஞ்ச கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுஷு ராசிக்காரர்களே, உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. உங்கள் கஷ்டங்கள் பனி போல விலகி ஒரு புதிய பொற்காலம் தொடங்க போகிறது. உங்கள் தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நாட்களாக அமையப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் அப்படி என்ன நடக்கப் போகிறது, நீங்கள் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும், விரிவாக பார்ப்போம். தனுஷு ராசி நேயர்களே, உங்கள் வாழ்வின் இருண்ட காலம் முடிந்து வசந்த காலம் வீசப்போகும். இந்த பொன்னான தருணத்தை நாம் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம். கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் அனுபவித்த மனவேதனைகளும் சொல்லணும்னா துயரங்களும் கொஞ்சம் நஞ்சம் அல்லைங்க. எதை தொட்டாலும் தடை, எடுத்த காரியங்களில் தோல்வி, உறவுகளுக்குள்ள விரிசல் என ஒரு வழித்தடத்தில் சிக்கி தவித்த உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகின்றன. விண்ணில் சஞ்சரிக்கும் கோள்களின் நிலையில் இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்கிறது. உங்கள் ராசிநாதனான குரு பகவானின் அருட்பார்வையும் மற்ற கோள்களின் சுழற்சியும் உங்களுக்கு சாதகமாக திசை திரும்புகின்றன. இதுவரை உங்களை சுற்றியிருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நேர்மறையான அதிர்வுகள் உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் நிரப்பப் போகின்றன. முதலாவதாக உங்கள் பொருளாதார நிலையை பற்றி பார்ப்போம். இத்தனை காலம் கையில் காசு தங்கவில்லையே, வந்த வழியே செலவாகிறதே என்று வருத்தப்பட்ட காலம் முடிந்துவிட்டது. தடைபட்டு நின்ற சுபகாரியங்கள், அதாவது திருமணம், வீடு கட்டுதல் அல்லது புதுமனை புகுவிழா போன்ற நற்காரியங்கள் இப்போது தங்குதடையின்றி அரங்கேறும். நீண்ட நாட்களாக திரும்பி வராது என்று நீங்கள் கைவிட்ட கடன்கள் வட்டியோடு உங்களை வந்து சேரும். எதிர்பாராத திசையிலிருந்து பண வரவு உண்டாகும். முன்னோர்களின் சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும். இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் அல்ல, உங்க உழைப்பிற்கு இறைவன் கொடுக்கும் அங்கீகாரம். அடுத்ததாக தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு குறித்து பார்த்தோமானால் இது ஒரு புரட்சிகரமான மாற்றமாக இருக்கும். தகுந்த வேலை கிடைக்காமல் திண்டாடிய இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ற உயரிய பதவிகள் தேடி வரும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். மேல் அதிகாரிகளின் பாராட்டும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களை உற்சாகப்படுத்தும். வியாபார விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். தேக்க நிலையில் இருந்த சந்தை நிலவரம் மாறி உங்கள் பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனையாகும். புதிய கிளைகளை தொடங்குவதற்கு, புதிய முதலீடுகளை செய்வதற்கும் இதுவே மிகச்சிறந்த தருணம். கூட்டாளிகளுடன் இருந்த மன கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றப் போகின்றன. இந்த நாட்களில் உங்கள் உள்ளுணர்வு மிகவும் வலிமையாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் பின்னாளில் ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து உங்களுக்கு நிழல் தரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, புதிய நபர்களை சந்திப்பது என எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் செய்யுங்கள். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் உண்டாகும். அது மற்றவர்களை எளிதில் ஈர்க்கும். இத்தனை நன்மைகள் நடக்கும்போது நீங்கள் சற்றும் தளர்ந்து விடக்கூடாது. கடந்த கால தோல்விகளை நினைத்து முடங்கி கிடைக்காமல் இந்த மாற்றத்தை இருகரம் கூப்பி வரவேற்க தயாராகுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். உறவினர்கள் மத்தியில் உங்களை பற்றி இருந்த தவறான பிம்பங்கள் மறையும். இழந்த மரியாதையை மீண்டும் பெறுவீர்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் குடிகொள்ளும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றம் காணப்படும். அவர்கள் மூலம் உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரும். நீங்கள் மனதளவில் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தை கடைபிடியுங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் யார் உண்மையானவர், யார் வேடமிடுபவர் என்பதை இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு புரிய வைக்கும். இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துங்கள். உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு செயல்களை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கும். தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இது வெறும் மாற்றம் அல்ல, ஒரு புதிய சரித்திரத்தின் தொடக்கம். நம்பிக்கையோடு அடியெடுத்து
வையுங்கள், காலம் உங்கள் காலடியில் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போகும் அந்த பகுதி உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை மணி. அதிர்ஷ்டம் கதவை தட்டும்போது அதே கதவின் பின்னால் சில சவால்களும் ஒளிந்திருக்கும் என்பதுதான் பிரபஞ்சத்தின் நியதி. உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் அந்த பொற்கால மாற்றத்தை தடுப்பதற்கோ அல்லது திசை திருப்புவதற்கோ சில மனித உருவில் இருந்த தடைகள் காத்திருக்கின்றன. இதை பற்றி நீங்கள் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்களை எளிதில் நம்பிவிடும் சுபாவம் கொண்டவர்கள். உங்கள் வெள்ளந்தி மனமே உங்களுக்கு பல நேரங்களில் வினையாக முடிந்து விடுகிறது. நீங்கள் யாரையெல்லாம் உங்கள் நிழலுக்குள் அனுமதிக்க வேண்டும், யாரிடமெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடைவெளியை பேண வேண்டும் என்பதில் மிகுந்த விழிப்புணர்வு அவசியம். குறிப்பாக உங்கள் பெயர் ராசியின்படி பார்த்தால் சில குறிப்பிட்ட எழுத்துக்களில் பெயர் தொடங்கும் நபர்களிடம் நீங்கள் இந்த வரக்கூடிய நாட்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவதாக சா, மா, கா மற்றும் வா போன்ற எழுத்துக்களில் பெயர் தொடங்கும் நபர்களை கையாளும் போது உங்கள் நாவிற்கு பூட்டு போடுவது நல்லது. இவர்கள் உங்கள் உற்ற நண்பர்களாகவோ உடன் வேலை செய்பவர்களாகவோ அல்லது உங்கள் உறவினர்களாகவோ கூட இருக்கலாம். அவர்கள் வேண்டுமென்றே உங்களுக்கு தீங்கு செய்யாவிட்டாலும் அவர்களின் கிரக நிலைகளும் உங்கள் கிரக நிலைகளும் மோதும்போது அது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு புதிய வேலை தொடங்க போகும் செய்தியையோ உங்களுக்கு கிடைக்க போகும் பெரும் பண வரவு பற்றி தகவலையோ இவர்களிடம் தப்பித்தவறி கூட பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏன் இந்த எச்சரிக்கை என்று நீங்கள் கேட்கலாம். பொறாமை என்பது ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த உணர்வு. உங்கள் வளர்ச்சி சிலருக்கு கண்ணை குத்தலாம். இவன் மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறுகிறான் என்று ஒரு சிறிய எண்ணம் கூட அவர்களின் பார்வையின் வழியாக உங்கள் மீது ஒரு எதிர்மறை அதிர்வை உண்டாக்கும். இதுவே உங்கள் காரிய தடைகளுக்கு காரணமாக மாறும். எனவே உங்கள் திட்டங்களை செயல்படுத்தி முடிக்கும் வரை அதை ஒரு ரகசியமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். மனம் என்பது இந்த நாட்களில் உங்கள் மிகப்பெரிய கேடயமாக இருக்கும். அடுத்ததாக பண பரிமாற்றங்களில் நீங்கள் காட்டும் அலட்சியம் உங்களுக்கு பெரும் நஷ்டத்தை தரக்கூடும். இனி வரக்கூடிய நாட்களில் யாரிடமாவது கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ உங்கள் பொருளாதார சுழற்சியை பாதிக்கும். குறிப்பாக அவசரம், உடனே திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்லி உங்களிடம் பணம் கேட்பவரிடம் மிகவும் நிதானமாக பதில் சொல்லுங்கள். உங்கள் கையில் இருக்கும் அந்த பணமானது உங்கள் எதிர்கால முதலீட்டுக்காக இறைவன் கொடுத்திருக்கும் ஒரு வாய்ப்பு. அதை மற்றவர்களுக்காக தாரை வார்த்துவிட்டு பின்னாளில் நீங்கள் கஷ்டப்படுவதில் எந்த பயனும் இல்லை. வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கருத்துக்களை திருடி அவர்கள் பெயரில் தம்பட்டம் அடித்துக் கொள்ள ஒரு கூட்டம் காத்திருக்கும். மேல் அதிகாரிகளிடம் நீங்கள் பேசப்போகும் முக்கியமான விஷயங்களை முன்னரே யாரிடமும் விவாதிக்காதீர்கள். உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்களோடு மட்டுமே இருக்கட்டும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் கனவுகளை பற்றி பேசாமல் உங்கள் செயல்களின் மூலம் உங்கள் திறமையை காட்டுங்கள். மேலும் உங்கள் குடும்ப விவகாரங்களை வெளி நபர்களிடம் கொண்டு செல்லாதீர்கள். வீட்டின் ரகசியம் வீதிக்கு வரும்போதுதான் விரிசல்கள் உண்டாகின்றன. உங்களை புகழ்ந்து பேசும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் உங்கள் மேல் காட்டும் அதீத அன்பு கூட ஒரு போலி திறமையாக இருக்கலாம். உங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் ஒரு கழுகின் பார்வையோடு கவனியுங்கள். யாரோ ஒருவர் உங்கள் வளர்ச்சியை தடுக்க திட்டமிடுகிறார் என்பதை உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். அந்த உள்ளுணர்வின் குரலுக்கு செவிசாயுங்கள். யாரையும் வெறுக்க வேண்டாம், ஆனால் யாரையும் முழுமையாக நம்பவும் வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்கள். மற்றவர்களின் ஆலோசனைகள் உங்களை குழப்பக்கூடும். உங்கள் பாதையை நீங்களே தீர்மானியுங்கள். உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் உங்கள் பலவீனத்தை தான் முதலில் தேடுவார்கள். உங்கள் பலவீனத்தை யாரிடமும் வெளிப்படுத்தாதீர்கள். சிங்கம் எப்படி தனது வேட்டையை தொடங்கும் முன் அமைதியாக காத்திருக்குமோ அதேபோல் உங்கள் வெற்றிக்கான தருணம் வரும் வரை நீங்கள் அமைதியாக இருங்கள். இந்த எச்சரிக்கைகளை நீங்கள் சரியாக பின்பற்றினால் உங்கள் பொற்காலத்தை தடுக்கும் சக்தி யாருக்கும் இருக்காது. நம்பிக்கையோடு இருங்கள், ஆனால் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். ஒரு அடர்ந்த ஆலமரத்தின் நிலையில் அமைந்திருந்த அந்த பழைய வீட்டின் திணையில் அமர்ந்திருந்தான் கதிர். அவன் தனுஷ் ராசியில் பிறந்தவன். கடந்த 5 ஆண்டுகளாக அவனது வாழ்க்கை ஒரு இருண்ட குகைக்குள் பயணிப்பது போலவே இருந்தது. தொட்ட காரியங்கள் அனைத்தும் துரோகத்தில் முடிந்தன. கையிலிருந்த சேமிப்பு கரைந்து கடன் சுமை கழுத்தை நெறித்து சொந்த ஊரிலேயே நிமிர்ந்து நடக்க முடியாமல் கூனி குறுகி போயிருந்தான். அவனது உழைப்பால் உயர்ந்தவர்கள் இன்று அவனை கண்டு ஏளனமாக சிரிப்பதைக் கண்டு அவன் நெஞ்சம் ரணமானது. அன்றுதான் தன் வாழ்வின் கடைசி வாய்ப்பு என்று அவன் உள்மனம் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தது. அன்று மாலை அவன் தற்செயலாக ஒரு முதியவரை சந்தித்தான். அந்த முதியவர் அவன் கண்களை ஊடுருவி பார்த்துவிட்டு, தம்பி, விடியல் உன் வாசலில் நிற்கிறது. ஆனால் உன் கையில் இருக்கும் விளக்கை அணைக்க ஒரு கூட்டம் வரும். உன் நாவிற்கு பூட்டு போட, குறிப்பாக உன் திட்டங்களை யாரிடமும் சொல்லாதே என்று எச்சரித்துவிட்டு மறைந்தார். மறுநாள் அதிகாலை கதிரின் அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது நீண்ட நாள் நண்பன் முரளி. அவன் பெயர்
மா என்ற எழுத்தில் தொடங்குகிறது என்பதை கதிர் சற்றென்று நினைவு கூர்ந்தான். முரளி மிகவும் கனிவாக பேசினான். கதிர், உனக்கு ஒரு பெரிய வேலைவாய்ப்பு வந்திருக்கிறது, உடனே என்னை வந்து பார் என்றான். முன்னதாக இருந்திருந்தால் கதிர் ஓடோடி சென்றிருப்பான். ஆனால் அந்த முதியவரின் எச்சரிக்கை அவன் காதுகளில் ஒலித்தது. இப்போது வர இயலாது முரளி, பிறகு பேசுகிறேன் என்று சுருக்கமாக முடித்து கொண்டான். பிறகுதான் தெரிந்தது முரளி சொன்ன அந்த வேலைவாய்ப்பு ஒரு மிகப்பெரிய பண மோசடி திட்டம் என்பது. அவன் அந்த ஒரு வார்த்தை மனதால் ஒரு பெரும் ஆபத்திலிருந்து தப்பினான். கதிர் ஒரு பழைய நிலம் சம்பந்தமான ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்தான். அவனது தாத்தா விட்டு சென்ற ஒரு சிறிய தரிசு நிலம் அது. அதில் ஏதோ ரகசியம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அன்று மதியம் அவனது உறவினர் ஒருவர் வந்தார். அந்த நிலத்தை விற்றுவிடலாம், நான் நல்ல விலை பேசி தருகிறேன் என்றார். கதிர் அமைதியாக மறுத்துவிட்டார். மறுநாள் காலை அரசாங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த நிலத்தின் வழியாக ஒரு தேசிய நெடுஞ்சாலை அமையவிருக்கிறது என்றும் அதற்காக அந்த நிலத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட போகிறது என்றும் நல்ல செய்தி கிடைத்தது. கதிர் அதிர்ந்து போனான். அன்று மாலை அவனுக்கு ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடும் தானாகவே வந்து சேர்ந்தது. அந்த நாட்களில் அவன் காட்டிய நிதானமும் மனமும் எச்சரிக்கையுமே அவனை ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றியது. அவனது பொற்காலம் உண்மையில் தொடங்கிவிட்டது. இத்தனை காலம் அவனை தூற்றியவர்கள் எல்லாம் இப்போது அவன் வீட்டு வாசலில் வரிசை கற்றி நின்றனர். ஆனால் கதிர் இப்போது பழைய கதிரல்ல. யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற சூட்சுமத்தை கற்றுக்கொண்டான். அவன் ராசியின் அதிபதியான குரு பகவானின் அருளும் அவனது விழிப்புணர்வும் இணைந்து அவனை ஒரு புதிய சிகரத்திற்கு அழைத்து சென்றன. வானில் மின்னல் வெட்டுவது போல் அவனது வாழ்வில் ஏற்பட்ட அந்த திடீர் திருப்பம் உருக்கிய ஒரு பாடமாக அமைந்தது. தனுஷ் ராசிக்காரர்களுக்கு காலம் பதில் சொல்லும் என்பதற்கு கதிரின் வாழ்வே ஒரு சாட்சியாக மாறியது. தனுஷ் ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வில் வீசப்போகும் இந்த அதிர்ஷ்ட காத்தை அப்படியே தக்க வைத்து கொள்ளவும் வரப்போகும் நன்மைகளை இரட்டிப்பாக்கிக் கொள்ளவும் நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக கடமைகள் குறித்து இப்போது ஆழமாக பார்ப்போம். விதியின் பயனை மதியால் வெல்லலாம் என்பார்கள். அந்த மதியை தீட்ட நமக்கு இறைவனின் அருள் மிக மிக அவசியம். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சில எளிய அதே சமயம் மிக வலிமையான வழிபாட்டு முறைகள் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்டவை. முதலாவதாக, உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவானின் அருளை பெறுவது மிக மிக முக்கியம். வியாழக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் தட்சிணாமூர்த்தி பகவானை தரிசனம் செய்யுங்கள். அவருக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது உங்கள் வாழ்வில் மங்களமான நிகழ்வுகளை கொண்டு வரும். மஞ்சள் நிறம் என்பது மங்களத்தின் குறியீடு மட்டுமல்ல, அது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் ஒரு காந்தம் போன்றது. தட்சிணாமூர்த்தியின் சன்னதியில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்கள் மனக்குறைகளை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். இத்தனை காலம் நான் பட்ட கஷ்டங்கள் போதும் இறைவா, இனி வரும் காலம் எனக்கு ஒளியாக அமையட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, தானங்களில் சிறந்த தானமான அன்னதானத்தை பற்றி பார்ப்போம். பசி என்று வருபவர்களுக்கு ஒருவேளை உணவளிப்பது என்பது நீங்கள் செய்த முன்வினை பாவங்களை அடியோடு அளிக்கும் ஆற்றல் கொண்டது. உங்கள் வசதிக்கேற்ப ஏழை எளியவர்களுக்கோ அல்லது சாலையோரம் வசிப்பவர்களுக்கோ உங்களால் முடிந்த உணவை அளியுங்கள். குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் தயிர் சாதம் அல்லது வெண்பொங்கல் போன்ற சாத்வீக உணவுகளை தானமாக வழங்குவது உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களின் வீரியத்தை குறைக்கும். நீங்கள் கொடுக்கும் அந்த ஒருவேளை உணவு ஒருவரின் வயிற்றை மட்டுமல்ல, உங்கள் வாழ்வையும் நிறைவாக்கும். எறும்பு, காகம் மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பதும் உங்கள் புண்ணிய கணக்கை உயர்த்தும் ஒரு உன்னத செயலாகும். மந்திரங்களுக்கு எப்போதும் ஒரு தனி வலிமை உண்டு. ஒளி அதிர்வுகள் உங்கள் உடலிலும் மனதிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்தவுடன் கிழக்கு நோக்கி அமர்ந்து ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரியுங்கள். நாராயணனின் நாமம் எங்கு ஒலிக்கிறதோ அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது ஐதீகம். உங்கள் பொருளாதார தடைகள் நீங்கவும் வீட்டில் செல்வம் பெருகவும் இந்த மந்திரம் ஒரு மந்திரக்கோள் போல செயல்படும். மன ஒருமைப்பாட்டுடன் முழு நம்பிக்கையோடு இந்த நாமத்தை சொல்லும்போது உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாவதை நீங்களே உணர முடியும். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது அல்லது மஞ்சள் நிற கைக்குட்டையை உங்களுடன் வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தரும். உங்கள் வீட்டு பூஜைகளில் ஒரு சிறிய பாத்திரத்தில் நீர் நிரப்பி அதில் ஒரு துண்டு மஞ்சள் மற்றும் சில துளசி இலைகளை போட்டு வையுங்கள். இது வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை வெளியேற்றி சுபிக்ஷத்தை கொண்டு வரும். பெரியவர்களின் ஆசையை பெறுவது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அரணாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கும் முதியவர்கள் அல்லது ஊரில் இருக்கும் பெரியவர்களிடம் ஆசை பெறுங்கள். அவர்கள் மனதார சொல்லும் ஒரு வார்த்தை உங்களுக்கு
1000 பரிகாரங்களுக்கு சமம். பரிகாரம் என்பது ஏதோ ஒரு சடங்கல்ல, அது இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு பிணைப்பு. நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்று இறைவன் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதி தான் அந்த வழிபாடுகள். இனி வரக்கூடிய நாட்களை மன தூய்மையோடு, மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத எண்ணத்தோடும் நீங்கள் செயல்களை செய்யுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயம் பலிக்கும். தனுஷ் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பொற்காலமாக அமையும். முழு நம்பிக்கையோடு இருங்கள். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.